மத்தேயு 21:7-9 வரை உள்ள வசனம். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். காலையிலே இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். இதன் அடிப்படையிலே நான் செய்தியையும் கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இதை இன்னொரு கோணத்திலே இந்த செய்தியுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகின்றோம். பாருங்க, வேதாகமத்தில் முதல் தீர்க்கதரிசி யாரு? வேதாகமத்தில் முதல் தீர்க்கதரிசி யார்? தேவன் முதல்ல யாரை தீர்க்கதரிசி என்று சொல்லி அடையாளப்படுத்தினார்? ஆபிரகாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதல் தீர்க்கதரிசி என்று ஆண்டவரால் அடையாளப்படுத்தப்பட்டவன் ஆபிரகாம். சரிங்களா? இஸ்ரவேல் ஜனத்திற்கு முதல் ராஜா யார்? ஈஸியா சொல்ல வேண்டியது தாவீதா. சவுல். இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனத்திற்கு முதல் ராஜா சவுல். பாருங்க, அவன் எப்படி ராஜாவானா? கழுதையை தேடி கொண்டு போகின்ற பாதையிலே ராஜாவாக மாறினான். தெரியும்ல கதை? கவனிங்க, அந்த காணாமல் போன அந்த கழுதையை அவன் கண்டுபிடிக்கின்றான். கண்டுபிடித்துட்டு வரும் பொழுது கழுதை மேய்க்கிறவனாக திரும்பி வரவில்லை, ராஜாவாக வருகின்றான். பாருங்க, இந்த சவுல் என்கிற அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டிசையர். என்னது? விருப்பம். ஏன்னா அது நேரடியான அர்த்தமாக இல்லாவிட்டாலும் மக்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ராஜா வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனால் அவன் வந்தான். அந்த அந்த பேரோட மீனிங் பாருங்க, வேறு விதமாக இருந்தாலும் அவன் சகல ஜனத்தாலும் விரும்பப்பட்டவன். இவன் ராஜாவாக வர வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு நபர் ராஜாவாக வர வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை அவர்களுக்கு இருந்தது. பாருங்க, இந்த சவுளுடைய வாழ்க்கையும் சவுளுடைய ஸ்டோரி, இந்த கழுதை கண்டுபிடிக்கிற காரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட இது பகுதி, இது இயேசு கிறிஸ்துவில் ஒரு சில விஷயங்களை வந்து பிக்சரைஸ் பண்ணுது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சில காரியங்களை வந்து பிக்சரைஸ் பண்ணுது, அது வெளிப்படுத்துது. அது வந்து ஒரு சில பிக்சர் அதில் இருக்குது. பாருங்கள், சவுளுடைய பேருக்கு என்ன அர்த்தம்? அவன் வந்து விரும்பப்பட்டான் ஜனங்களால், இவன் ராஜாவாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவாக ஆக வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பினதனால் வந்தவன் சவுல் ராஜாவாக. அப்போ இயேசுவுக்கு என்ன பேர் வேதத்தில் சொல்லுதுன்னா, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இயேசு கிறிஸ்துவோட பேர் என்னன்னா, சகல ஜாதிகளினாலும் விரும்பப்பட்டவர். இன்னைக்கு யாராச்சும் இயேசுவை பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்குமே பிடிக்கும். இயேசுவை வெறுக்கிறவங்களுக்கு கூட இயேசுவை பிடிக்கும். எல்லாருக்குமே இயேசுவை ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. அவரை வந்து சகல ஜாதிகளினாலும் விரும்பப்பட்டவர். டிசையர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். எல்லாராலும், எல்லா மக்களினாலும் விரும்பப்பட்டவர். அப்போ சவுளுடைய அந்த பேரினுடைய அந்த மறைமுகமான அர்த்தத்தை இந்த காரியம் கொண்டதாக இருக்குது. பாருங்க, சவுல் வந்து கழுதையை தேடி போகிறான். தகப்பனுடைய கீஸ், தகப்பன் பேர் என்னது? கீஸுடைய கழுதை தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போனதை தேடி அவன் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி போகிறான். கண்டுபிடிக்கவே முடியலை. கண்டுபிடிக்க முடியாதனால அவன் கூட இருக்கிறவன் சொல்கிறான், நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு, 3 நாள் ஆகிப்போச்சு, இப்போ கழுதையை காணோன்னு கவலைப்படுறதை விட நம்மளை காணோம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம், தீர்க்கதரிசனை கேட்டால் இந்த மாதிரி எங்கே கழுதை இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பாருங்கள், அவன் அங்கே போகும்பொழுது வேறு விதமான காரியங்கள்லாம் சம்பவிக்கப்படுது. என்னென்னா,
அவனை ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்றான். எங்க கூட்டிட்டு போய்? மலையில கூட்டிட்டு போய் ராஜாவாக அபிஷேகம் பண்றான். மலையில கூட்டிட்டு போய் ராஜாவாக அபிஷேகம் பண்றான். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்து அவர் ராஜாதி ராஜாவாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராகவும் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவராகவும் ராஜாவாக அந்த அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த மலையிலே அவர் ராஜாவாக தன்னுடைய ஸ்தானத்தை, மனிதன் இழந்து போன அந்த ராஜரிக ஸ்தானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றார். கவனிங்க. இப்போ அந்த கழுதை எத்தனை நாள் கழிச்சு கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா, எத்தனை நாள் கழிச்சு கண்டுபிடிக்கப்படுது? 1 சாமுவேல் எடுங்களேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20வது. பாருங்க, 3 நாளைக்கு முன்னே. அப்ப 3 நாளைக்கு முன்னாடி காணா போச்சு. பாருங்க, அந்த கழுதை வேற யாரும் கிடையாது, நீங்களும் நானும் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி நம்மளை கண்டுபிடிச்சிட்டார். பிதாவோட சமூகத்தை விட்டு, தேவனை விட்டு தொலைந்து தூரத்தில் இருந்தோம். ஆதாம் பாவம் செய்த உடனே விலகி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆதாம் ஏவாளும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இயேசு கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாருன்னா, என்ன கேட்குறாரு? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? காணா போயிட்டான். எங்க காணா போயிட்டான்? தேவ சமூகத்தை விட்டு காணா போயிட்டான். அப்ப காணா போன கழுதை யாரு? நீங்களும் நானும் தான். என்ன பாஸ்டர் இன்னைக்கு சாயந்தரம் நம்மளை கழுதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கழுதைன்னு நான் ஒரு உருவமாக சொல்லப்பட்ட காரியத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கழுதைக்கு கனமும் இருக்குது, அடுத்து வரும். இந்த கழுதைக்கு எப்படி கனம், எப்படி மரியாதை, எப்படி உயர்வு அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன். பாருங்க, அப்ப எங்கே இருக்கிறாய்? காணாமல் போய் கிடந்தோம். பாவம் நம்மளுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு பிரிவினையாக இருந்ததுனால நம்ம காணாமல் போய் கிடந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, நம்மளை கண்டுபிடித்திருக்கிறார். பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரம் அப்படியே வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை 1லிருந்து அப்படியே வாசிங்க. நான் சொல்ற வரையும் வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். பாருங்க, கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். பாருங்க, ஒரு செய்தியோடு போறாங்க. ஒரு செய்தியோட போய் கழுதைய கட்டவிழ்க்க போறாங்க. பாருங்க, இந்த செய்தி என்னன்னா, அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். நம்மளும் ஒரு நாள் கட்டப்பட்ட கழுதையா கிடந்தோம். பாவத்தினால கட்டப்பட்டு கிடந்தோம், சாபத்தினால கட்டப்பட்டு கிடந்தோம், பிசாசினால கட்டப்பட்டு கிடந்தோம், வியாதினால கட்டப்பட்டு கிடந்தோம். ஒரு செய்தியோட அவங்க போறாங்க. சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? உங்களை கட்டவிழ்க்கிறவர், உங்களை விடுதலையாக்குகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு என்ற அந்த சுவிசேஷ செய்தியை நம்ம கேட்டதுனால நம்ம கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றோம். வாசிங்க அப்படியே. உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பாருங்க, ராஜா எதுல வர்றாரா? கழுதையில வர்றாரு. பாருங்க, கழுதைனா இங்க ரோட்ல தெரியுது பாத்தீங்களா, அந்த கழுதைன்னா ஏதோ கழுதை நினைச்சிடாதீங்க. அதனால கழுதை கோவேரி கழுதை சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதாவது குதிரைக்கும் கழுதைக்கும் கிராஸ்ல வந்தது. அது எப்படின்னா, குதிரையோட வேகமும் இருக்கும், கழுதையோட அந்த பொதி சுமக்கக்கூடிய அந்த திறனும் அதுக்கு இருக்கும். அது பார்க்கறது குதிரை மாதிரி தான் இருக்கும். அதை கழுதை நீங்க சொல்ல முடியாது, அப்படிதான் இருக்கும். பாருங்க, அது பேர் கோவேரி கழுதை சொல்லுவாங்க. அதுதான் இருக்குது. கவனிங்க. அப்ப கழுதையில வர்றாரு அப்படின்னா என்ன? ஒரு ராஜா கழுதையில வர்றாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ராஜா ஒரு நாட்டுக்குள்ள கழுதையில வர்றாருன்னா சமாதானம்னு அர்த்தம். அந்த நாட்டுக்கு சமாதானம்னு அர்த்தம். சமாதான பிரபுவாக கழுதையில ராஜா வருவார். குதிரையில வர்றாரு அப்படின்னா யுத்தம் செய்யறதுக்கு வர்றாரு அப்படின்னு அர்த்தம். யுத்தத்திற்கான ஒரு காரியம். நீ வெளிப்படுத்தல படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குதிரையில வருவார், நியாயாதிபதியாக யுத்தத்திற்கு வருகின்றார். பார்க்கலாம் நீங்க. இங்கே கழுதையில் வர்றார், சமாதானத்தின் ராஜாவாக, சமாதான பிரபுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார். சரி, அப்படி 6 வாசிங்க.
சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இந்த வசனத்தில் ஒவ்வொரு பகுதியாக தேவைப்பட்ட பகுதிகளை எடுத்து நான் பிரசங்கிக்கின்றேன். பாருங்க, 22 2வது வசனத்தை மறுபடியோட படிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கின்ற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு கூட ஒரு குட்டியையும் கட்டி இருக்கிறதை காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில். பாருங்க, இயேசுவோட ஊழியமே கட்டவிழ்க்கின்ற ஊழியம். இயேசுவோட ஊழியமே விடுதலை அளிக்கின்ற ஊழியம். அவரை குறித்து வசனம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திறந்தார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டு. இயேசுவோட ஊழியமே விடுதலையாக்குகின்ற ஊழியம்தான். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டு என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் அவர் விடுதலையின் ஊழியம்தான் அவர் செய்கிறார். இன்னைக்கு இயேசு விடுதலையாக்குகின்ற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார், அதரிசனமாக செய்து கொண்டிருக்கின்றார். பாருங்க, நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல ஆண்டுகளாக கூன் விழுந்த ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீயை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குகின்றார். கூன் விழுந்த அந்த ஸ்திரீயை குணமாக்கி நிமிர்ந்து நடக்க செய்கின்றார். நம்முடைய தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணுகின்ற தேவன். பாருங்க, பிசாசு வந்து உங்களை கூன் விழுக வைப்பான். கூன் விழுக வைப்பதன்னா தலை குனிந்து போக வைப்பான். ஆனால் கர்த்தர் வந்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றார். நிமிர்ந்து நடக்க பண்ணுகின்ற நிமிர்ந்து நடக்க வைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். பாருங்க, அப்போ அவர் விடுதலை ஆக்கின உடனே அந்த மத குருமார்கள்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? எடுத்து வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 12 முதல் 16 முடிய அப்படியே வாசிங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆணைய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தான் கட்டி இருக்கின்ற கட்டுகளில் இருந்து உங்களை அவிழ்த்து விடுகின்ற தேவனாக இருக்கின்றார். பாருங்க, லேகியோன் அளவு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் கல்லறையிலே தனிமையாக இருக்கின்றான். கல்லை எடுத்து தன்னைத்தானே தாக்கி கொண்டு இருக்கின்றான். குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் கிடக்கிறான். அவன் அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்குவதற்கு யாருமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடந்து செல்கின்றார். கடலிலே கடந்து சென்று அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து அவனுக்கு விடுதலையை கொடுக்கின்றார். ஒருத்தன் வியாதியின் படுக்கையிலே திமிர்வாதக்காரனாய் இயேசுவினிடத்திலே கொண்டு வரப்படுகின்றான். வியாதி என்கிற கட்டிலே அவன் இருக்கின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய கட்டை அவிழ்த்து அவனுக்கு பாவ மன்னிப்பையும் கொடுத்து அவனை வியாதியிலிருந்து விடுதலையாக்கி கட்டை அவிழ்த்து விடுதலையாக்குகின்றார். அவர் கட்டு அவிழ்க்குகின்ற தேவனாய் இருக்கின்றார். அவருடைய ஊழியமே விடுதலையின் ஊழியம். 38 வருஷமாக ஒருத்தன், எத்தனை வருஷம்? 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தருகே படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அவனை அந்த வியாதி என்கிற கட்டிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குகின்றார். பாருங்க, விடுதலையாக்குகிறவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நம்மளும் ஒரு சில நேரத்தில் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருந்தோம். உண்மைதானே? ஒரு பாவத்தில் கட்டப்பட்டு இருந்தோம், ஒரு வியாதியில் கட்டப்பட்டு இருந்தோம், ஒரு பிசாசின் விடியில் கட்டப்பட்டிருந்தோம், ஏதோ ஒரு காரியத்தினால கட்டப்பட்டிருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கட்ட அவிழ்த்து விடுதலையாக்கி இருக்கிறார். கட்ட அவிழ்த்து விடுதலையாக்கி இருக்கிறார். பாருங்க, விடுதலை
ஆக்கிவிட்டு அப்படியே அந்த ஆளை விடக்கூடாது. என்ன சொல்றார் ஆண்டவர்? வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்களா? அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கட்ட அவிழ்த்து விட்டுட்டு விட்டுறது கிடையாது. கட்ட அவிழ்த்து விட்டு என்னிடத்தில் இயேசுவினிடத்தில் கொண்டு வரணும். கட்டப்பட்ட கழுதையை கட்ட அவிழ்த்து விட்டு இயேசுவினிடத்திலே கொண்டு வர வேண்டும். அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். எங்க 2-3 பேர் கூடியிருக்கிறீங்க? அவர் நாமத்தில். இங்கே தானே கூடியிருக்கிறீங்க. அப்போ சபையில தான் இயேசு இருக்கிறாரு. சபைக்கு தான் கூட்டிட்டு வரணும். விடுதலையாக்கப்பட்டவர்களை எங்க கூட்டிட்டு வரணும்? சபைக்கு கூட்டிட்டு வரணும். அதான் வசனம் சொல்லுது, சபை கூடி வருவதை விட்டுவிடாது இருங்கள். ஏன்னா இப்போ விடுதலை பெற்றாச்சு. விடுதலையை பெற்ற பிறகு அவங்க இயேசுட்ட வராம அவங்க அப்படி வெளியில இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பாருங்க ஒரு வசனம் இருக்கு, அருமையான வசனம் இருக்கு. மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வரை. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, பாருங்க, கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்பட்டு போய் விடுகிறது. வறண்ட இடங்களில் அலைந்து தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி, நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு முதல்ல இருந்துச்சுல அந்த சரீரத்துக்குள்ள, நான் வீட்டுக்கு திரும்பி போவேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்கு. பாருங்க, அந்த வீடு எப்படி இருக்குது? வெறுமையா இருக்கு, ஆனா ஜோடிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இயேசு விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனா உள்ள யாரு இல்ல? ஏன் இயேசு உள்ள இல்ல? இயேசுட்ட வரலையே, என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்னு சொல்றாருல, சபைக்கே வரலையே. அப்ப வெறுமையா இருக்குது. விடுதலை ஆக்கப்பட்டுருச்சு, ஆனா வெறுமையா இருக்குது. வாசிங்க. திரும்பி போய் தன்னிடம் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். பாருங்க, முதல் இருந்தது ஒரு ஆவி. இப்ப விடுதலையாக்கப்பட்ட பிறகு 7 ஆவியை கூட்டிட்டு வந்து உள்ள வந்துடலாம். ஏன்னா அலங்கரிக்கப்பட்டிருக்கு, சூப்பராக இருக்குது, ஜோடிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா உள்ள யாரும் இல்லை, இயேசு இல்லை. இயேசு ஏன் உள்ள இல்லைன்னா நீ இயேசுட்டே வரலையே. நீ அவர்கிட்ட வந்தால் தானே அவர் உனக்குள்ள வருவார். வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். பாருங்க, கட்டவிழ்த்து விடுவது பெரிய விஷயம் அல்ல. கட்டவிழ்த்து விட்டு அவர்களை இயேசு விடுதலை கொண்டு வந்து சேர்ப்பது தான் பெரிய விஷயம். கர்த்தருக்குள்ள அவங்களை நிலைத்து நிற்க வைக்கணும். கர்த்தருக்குள்ள சபை கூடு வருவதை விட்டு விடாமல் இருக்கிறதுக்கு, தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த மாதிரி காரியங்களை செய்ய வேண்டும் என்று வசனம் வலியுறுத்துகின்றது. பாருங்க, கட்டவிழ்க்க வேண்டும். பாருங்க, யூதாவை யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். யூதானா யாரு? யூதா யாரு? யாக்கோபோட சந்ததியில ஒருத்தவன், யாக்கோபோட பிள்ளை. யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது, யூதா அப்படின்னா யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தில் கோத்திர பிதா தான் யூதா. அவனை ஆசீர்வதிக்கும் போது விதமாக யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். எடுத்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 49. ஆதியாகமம் 49 11-12. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் பாருங்க, இது யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைக்கிறார். யாரு? யூதா கோத்திரத்தில் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வருகின்றார். யூதா கோத்திரத்தில் யார் வர்றா? இயேசு கிறிஸ்து வர்றாரு. இயேசு என்ன செய்வார்னா கழுதை குட்டியை எங்க கட்டுவாரா? திராட்சை செடியிலே கட்டுவார். இப்போ திராட்சை செடினா நீங்கள் இந்த திண்டுக்கல்ல பார்க்குறீங்களா, அந்த மாதிரி திராட்சை செடி. இந்த இஸ்ரவேலில் போய் பாருங்க, அங்கே ஒரு பெரிய யானையவே கட்டி போடலாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. பாருங்க, அப்போ திராட்சை செடியில் கழுதை குட்டியை என்ன கட்டி போடுவான். வாசிங்க. திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை ரத்தத்திலே, ரத்தம் இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிக்கப்படுகின்ற ஒரு காரியம் என்னது? ரத்தம் சிந்துகிறார். வாசிங்க. பாருங்க, ரத்தம், அவருடைய அங்கியெல்லாம் ரத்தமாக இருந்தது. அடிக்கப்படும் பொழுது, நம்மளுக்காக அவர் அடிக்கப்படும் பொழுது, இந்த கழுதைக்காக அவர் அடிக்கப்பட்டார். வாசிங்க. பாருங்க, கவனிங்க. இயேசு சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ திராட்சை கழுதை எங்கே கொண்டு வந்து கட்டணும்? திராட்சை செடியில் கொண்டு வந்து கட்டணும். திராட்சை செடி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவிழ்த்து விட்டு விட்டு கர்த்தரிடத்துல கொண்டு வந்து கட்டினால்தான் கழுதைக்கு பாதுகாப்பு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அடுத்து அப்படியே மார்க்கு 11ஆம் அதிகாரம், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு 11:2. கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். பாருங்க, இது வரைக்கும் எந்த மனுஷனுமே அந்த கழுதையில ஏறவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கழுதைக்கு புகழ்ச்சி கிடையாது, புகழற்றது. அது ஃபேமஸான கழுதை கிடையாது. இது வரைக்கும் யாருமே ஏறவே இல்லை அதில். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இன்னும் பயிற்சியும் கிடையாது. யார் அதில் ஏறி பயிற்சி பண்ணதும் கிடையாது. இது வரைக்கும் யாருமே அந்த கழுதையில் ஏறலை அப்படின்னா அந்த கழுதை அந்த அளவுக்கு முக்கியமானதும் இல்லை. ஒரு புகழும் கிடையாது, ஒரு பயிற்சியும் கிடையாது, முக்கியமானதும் கிடையாது. அற்பமான கழுதை, அற்பமான ஒரு கழுதை. அந்த அற்பமான கழுதையை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். அந்த அற்பமான கழுதை வேற யாரும் கிடையாது, நான் தான். எத்தனை பேர் சொல்றீங்க நான் தான்? எந்த புகழும் கிடையாது, எந்த பயிற்சியும் கிடையாது, திறமை கிடையாது, யாரும் நம்மளை முக்கியமாக நினைக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை முக்கியமாக நினைச்சு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கின்றார். யாருமே ஏறாத கழுதை. அதான் வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-29 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளானவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் அப்படின்னா மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எவனும் பெருமை பாராட்ட முடியாது. என்னுடைய திறமையினால நான் மேலே வந்தேன், என்னுடைய அறிவுனால ஞானத்தினால நான் உயர்ந்த இடத்துக்கு போனேன், நான் உழைச்சி சம்பாரிச்சு இப்படி சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்குமே தகுதி இல்லாத ஆளை ஆண்டவர் எடுத்து தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அடுத்து அந்த கழுதைக்கு என்ன கிடையாதுன்னா, இது வரைக்கும் யாருமே அந்த கழுதை மேலே ஏறினதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இப்போ யாருமே ஏறாத ஒரு கழுதை ஏறி பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அடங்காத கழுதை. நம்ம யாரு எதுக்காச்சும் அடங்குனீங்களா? சொல்லுங்க. செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருக்கீங்களா? கேட்கவே இல்லை. பேசாத, இப்படிலாம் பேசாத கேட்டிருக்கீங்களா? கேட்கவே இல்லை. கோவப்படாத கேட்கவே இல்லை. அந்த கெட்ட பழக்கங்களை பண்ணாத, அந்த தீய பழக்கங்களை விட்டுரு கேட்கவே இல்லை. அடங்கவே மாட்டோம். சொன்னா வீம்புக்கு தான் செய்வோம். அப்படிதானே? வீம்புக்கு தான் செய்வோம். ஒரு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், சொல்லாமல் இருந்தால் அவர் போய்ட்டா பேசாமல் இருப்பார், சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு தான் ஃபுல் மப்பில் வருவார். எனக்கு அட்வைஸ் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. அடங்காத கழுதைகளாக தான் நம்ம இருந்தோம். ஆனால் அந்த அடங்காத கழுதை கர்த்தர் தெரிந்து கொண்டு அடக்கி ஆளுகை செய்து கொண்டு இருக்கின்றார். பாருங்க, கழுதை எப்படி கத்தும் சொல்லுங்க? எப்படி கட்டும்? யாராச்சும் கத்தி காட்டுங்க. எப்படி கத்தும்? பாருங்க, அந்த 3 ஆவும் நம்ம லைஃப்ல இருக்குது. என்னது? அற்புதம், அதிசயம், ஆச்சரியம். இந்த அடங்காத கழுதை கர்த்தர் அதை அடக்கி இருக்குது. பாருங்க, அடுத்து அந்த கழுதை யாருக்குமே தேவையே கிடையாது. இது வரைக்கும் யாருமே அந்த கழுதையில ஏறினதே கிடையாது. சரி, அடுத்து அந்த கழுதை யாருக்கும் தேவை கிடையாது. இப்போ போய் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். பாருங்க, ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னா உடனே கொடுத்துட்றானா? நீங்க பைக் வச்சிருக்கிறீங்க,
விறுவிறுன்னு போய் இந்த ஆண்டவருக்கு வேணும் கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவீங்களா நீங்கள்? முழிப்பீங்கன்னா ஆண்டவருக்கு வேணுமா? பாருங்கள், அந்தளவுக்கு அந்த காலத்தில் வாகனத்துக்கு பயன்படுத்தப்பட்டது என்னது? கழுதை தான். அப்போ அவன் வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். இதை பயிற்சி கொடுத்து பழக்க வச்சு நம்ம பயணத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவன் கழுதையை வச்சுருக்கிறான். இப்போ ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே கொடுக்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது இருந்து வேஸ்ட்டு தான், வளர்த்து வேஸ்ட்டு தான், இருந்து இல்லாமல் இருக்கிறதும் வேஸ்ட்டு தான், அனுப்பி விட்றோம்டா அப்படின்ட்டு. வேண்டாத கழுதை எப்படி எந்த மாதிரி கழுதையாக இருந்தோம் சொல்லுங்கள்? வேண்டாத கழுதையாக இருந்தோம் நீங்கள். நான் எதுக்குமே வேண்டாத கழுதை. கேட்ட உடனே அவுத்து விட்றான், போப்பா கொண்டு போப்பா, துயரம் தொலைஞ்சிச்சுரா, இதுக்கு தீனி போட்டு நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அதான் உடனே கேட்ட உடனே ஆண்டவருக்கு தேவையா கொண்டு போயிருப்பா, புண்ணியமாவது கிடைக்கட்டும், இதை போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி ஒரு வேண்டாம் வெறுப்பாக வேண்டாத நபராக கருதப்பட்ட நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டார் வேண்டாத நபராக. பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய வருமானம் ஒரு சில பேருக்கு வேணும், உங்களுடைய உதவி ஒரு சில பேருக்கு வேணும், உங்களுடைய தயவு ஒரு சில பேருக்கு வேணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவை கிடையாது. உலகம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் உங்களுடைய வருமானம் உங்களுக்கு தேவை, உங்களுடைய உதவி தேவை, நீங்கள் செய்கிற சகாயங்கள் தேவை, நீங்கள் பண்ணி கொடுக்குற சமையல் உங்களுக்கு தேவை, எல்லாமே உங்களுக்கு தேவை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவை கிடையாது. சின்ன ஒரு பிரச்சனைனா அப்படியே நிற்கலாம், இருக்கவே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சு. ஏன் வேண்டாம் என்று கருதுகிறார்கள். உடனே வேண்டாம் அப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அநேகர் அப்படிப்பட்ட நிலைமையில இந்த மாலை வெளியில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஒரு சில பேர் என்னை வேண்டான்னு நினைக்கிறாங்க, என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க, நான் யாருக்குமே தேவையில்லாத ஒரு ஆளாக இருக்கிறேன், ஒரு பயன்படாத பாத்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், யாருமே உங்களை பயன்படுத்தாவிட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பயன்படுத்துவார். யாரும் உங்களை வேண்டான்னு ஒதுக்கி இருந்தாலும் வெறுத்து வச்சிருந்தாலும் கர்த்தருக்கு நீங்கள் வேண்டும், இயேசுவுக்கு நீங்கள் வேண்டும். வேண்டாத கழுதையை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து சேர்த்து கொள்கின்றார். வேண்டாத கழுதையாக நம்ம இருந்தோம். பாருங்க, அந்த கழுதையை கர்த்தர் இப்போ கனப்படுத்துறார். இதுக்கு வரைக்கும் அந்த கழுதைக்கு வந்து எந்த விதமான கனமும் கிடையாது. எப்படி கனம் கிடைக்குதுன்னா, அப்படியே மத்தேயு 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து 21:7 வாசிங்க. 7 கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். பாருங்க, கழுதை மேல என்ன போடுறாங்களா? வஸ்திரம்னா சும்மா ஒரு வீட்டில் கொண்டு வந்திருக்கிற பழைய துணியை கொண்டு வந்து போடலை, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கழுதை மேலே அப்படியே போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கழுதை மேலே ஒரு கிழிஞ்ச துணி, ஒரு அழுக்கு துணி கூட போட்டிருக்க மாட்டாங்க. மரியாதை இல்லாமல் வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. வெயிலில் கழுதை கத்திக்கிட்டு இருக்கப்ப, வெயில் அடிக்கும்போது யார் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலை, மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கப்ப யார் வந்து ஒன்றும் செய்யலை, பனியில் குளிரில் நடுங்கிட்டு இருக்கப்ப அதுக்கு மேலே எந்த விதமான காரியத்தையும் போட்டு இல்லை கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறதோ எந்த விதமான காரியமும் செய்யலை. அதுக்கு மரியாதையே கொடுக்கலை. மரியாதை இல்லாத ஒரு கழுதையாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் நீங்கள் நானும் அப்படி தான் இருந்தோம். மரியாதை கெட்டவர்களாக, மரியாதை இல்லாதவர்களாக, மற்றவர்களால் அவமரியாதை பண்ணப்படுகின்ற ஒரு ஆட்களாகத்தான் இருந்தோம். இன்றைக்கி கர்த்தர் நம்மளை கனப்படுத்தி இருக்கிறார். மற்றவங்க நம்மளை மதிக்கிற அளவுக்கு நம்மளுடைய கேரக்டரை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பாருங்கள், நம்ம பொருளாதாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் உடனே வராவிட்டாலும் நம்முடைய குணநலங்களை மாற்றி இருக்கின்றார். அந்த குணநலங்கள் பேசுகிறது. அந்த குணநலங்கள் ஒரு மனிதனுக்கு மரியாதை கொடுக்கின்றது. ஒரு மனுஷனுக்கு என்னதான் பணம் இருந்தாலும் அவன் கேரக்டர் ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க, தெரியுமா அவங்களுக்கு? ஆனால் பணம் இல்லாட்டினாலும் நல்ல குணநலங்கள் இருந்துச்சுன்னா அவனுக்கு மரியாதை வரும். கர்த்தர் அந்த குணநலங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல குணநலங்களை, நல்ல கேரக்டர் அப்படி இருக்காரு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பாருங்கள், குணத்தை கொடுத்தவர் பணத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா.
கேரக்டரை கொடுத்தவர் கேஷையும் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஏன்னா இதுதான் ரொம்ப பிரிசியஸ், விலை உயர்ந்தது. என்னன்னா குணம், நல்ல குணம், நற்குணம். இது அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைக்காது. ரொம்ப விலை உயர்ந்தது. நற்குணசாலிகளாக இருக்கிற அந்த சுபாவம் இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்குமே கிடையாது. தெய்வீக சுபாவம். அந்த தெய்வீக சுபாவத்தையே கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் தெய்வீக ஆசீர்வாதத்தை அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். பாருங்க, அந்த கழுதைக்கு கனம் கிடைக்கின்றது. அந்த கழுதை மேலே அவர்களுடைய ஆடையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கலட்டி மேலே போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, கழுதை காலில் கூட அழுக்கு பற்றக்கூடாதான். இப்போ என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸை கலட்டி கழுதைக்கு மரியாதை. ஏன்னா அந்த கழுதை மேலே யார் உட்கார்ந்துருக்கிறா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறார். அவர் இருக்கிறதுனால அந்த கழுதைக்கு மரியாதை. பாருங்க, இன்னைக்கு இயேசு நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மரியாதை. நம்ம மரியாதை நம்மளால் வந்ததில்லை, அவரால் வந்தது. உங்களுக்குள்ள ஒரு நற்குணங்கள் வந்திருக்குதுன்னா அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்ததுனால, ஒரு சில பாவங்களை நீங்கள் விடுதலை ஆயிருக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்ததுனால, ஒரு சில கெட்ட குணங்கள்லாம் உங்களை விட்டு விலகி இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்ததுனால உங்களுக்குள்ள நற்குணங்கள் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு மரியாதை வந்திருக்குது, மரியாதை வந்திருக்குது. இந்த மரியாதை கழுதைக்கு ஏன் இவ்வளோ மரியாதை? கர்த்தர் கழுதைக்குள்ளே இருக்கிறதுனால மரியாதை. கர்த்தர் இந்த கழுதைக்குள்ளே இருக்கிறதுனால மரியாதை. கழுதை மேலேயும் துணியை போடுறாங்க, அது நடந்து போகிற பாதையிலையும் வஸ்திரத்தை பிரிக்கிறார். மேலேயும் வஸ்திரம், பாதையிலையும் வஸ்திரம். பாருங்கள், இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நீதியின் சால்வையை கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த அலங்காரத்தை கொடுத்துருக்கிறாரு. மெய்யான நீதியும் பரிசுத்தையும் இன்னைக்கு நம்மளுக்கு ஆவியிலே ஆடையாக கர்த்தர் உடுத்தி வித்திருக்கின்றார். பாருங்க, அடுத்து அந்த கழுதைக்கு நோக்கம் இல்லாமல் இருந்துச்சு. நோக்கமே இல்லை, நோக்கமே இல்லாத ஒரு கழுதையாக இருந்துச்சு. பாருங்க, அந்த கழுதையை கர்த்தர் எப்படி கொண்டு போகிறாரு பாருங்க. நோக்கம் இல்லை அப்படின்னா அது ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்குது. கேட்ட உடனே அவுத்து விட்டுறாங்க. அப்போ அந்த கழுதைக்கு ஒரு நோக்கம் கிடையாது. இந்த கழுதை இந்த வேலை செய்கிறதுக்காண்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னா கொடுக்க மாட்டான். இந்த கழுதையினால் எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, கொடுக்க மாட்டான். இந்த கழுதையினால் எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகணும், கொடுக்க மாட்டான். ஒன்றுமே இல்லை, யூஸ்லெஸ், அன்வொர்த்தி, நோக்கமே கிடையாது இதுக்கு. அப்படிப்பட்ட கழுதை, அப்படிப்பட்ட கழுதைன்னா அப்படி தான் நம்ம இருந்தோம், நோக்கம் இல்லாதவர்களாய் நம்ம இருந்தோம். பாருங்க, அப்படிப்பட்ட நோக்கமற்ற அந்த நபர்களை கர்த்தர் எடுத்து நோக்கத்தை உள்ளே வைத்து அவருடைய சித்தத்தின்படி நடத்தி கொண்டிருக்கின்றார். பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. அந்த கழுதைக்கு என்னென்னலாம் கிடைக்குது. ஒரு மரியாதை கெட்ட ஒரு ஜீவனாக இருந்துச்சு, இப்போ ஒரு மதிப்பு மிக்க ஜீவனாக மாறிவிட்டது. மரியாதை கெட்ட ஜீவனாக இருந்த அந்த கழுதை இப்பொழுது மதிப்பு மிக்க ஜீவனாக மாறிவிட்டது. எடுத்து வாசிங்க, மத்திய 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்திய 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். கவனிங்க, இதுக்கு முன்னாடி அந்த கழுதை ஒரு கழுதையோட எண்ணம் என்ன சம்மந்திருக்கும் சொல்லுங்கள்? பொதி சம்மந்திருக்கும், அழுக்கு மூட்டையை சம்மந்திருக்கும், இந்த மாதிரி காரியங்களை தான் அது சுமந்திருக்கும். ஒரு கழுதை அப்படி தான் சுமந்திருக்கும். அப்போ அதுக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது, அதுக்கு கனம் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த கழுதை யாரை சுமக்கிறது என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சுமக்கின்றது. இந்த கோவேரி கழுதை எதை சுமக்குது? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய சரீரத்தை சுமக்கிறது. அதனால் அந்த கழுதையோட நடை மாறுகிறது. இது கழுதை எப்படி நடக்கும்? குண்டக்க மடக்க எங்கேயாச்சும் போயிட்டு திரிஞ்சுட்டு இருக்கும். காட்டு கழுதை அங்கிட்டுக்கிட்டும் திரியும். இப்போ அந்த கழுதை நடந்து இயேசுவை சுமக்கிறதுனால இப்போ எங்கே போகுதுன்னா எருசலேமுக்குள்ளே போகுது, நகரத்துக்குள்ளே போகுது. நட மாறலை, டைரெக்டாக நகரத்துக்குள்ளே போகுது.
இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம இந்த பரம எருசலேமை நோக்கிய பயணத்துல தான் நம்மளுடைய பயணம் போய் முடியும். ஏன்னா இயேசு நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. ஏன்னா அந்த கழுதை மேல இயேசு இருந்தாரு. இப்ப கரெக்டா அந்த கழுதை எங்க போகுது? எருசலேமுக்குள்ள போகுது. ஏன்னா இயேசு எருசலேமுக்குள்ள போறாரு. இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம எங்க போறோம்? பரலோகத்தை நோக்கிய பயணத்துல தான் நம்ம இருக்கிறோம். பாருங்க, அப்படியே போய் எருசலேமுக்குள்ள அது போய் சேருது. பாருங்க, கவனிங்க, எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்த நம்மை கர்த்தர் எப்படி மாற்றி இருக்கிறார், எப்படி மாற்றி இருக்கிறார். ஒரு காலத்தில் யோசித்து பார்க்கும்போது இந்த செய்த தவறுகள், பண்ண பாவங்கள், அதெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு 2 வருடம் செய்திருந்தேன் அப்படின்னா நான் செத்து போயிருப்பேன். நேரம் நான் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக இருக்க மாட்டேன். ஒரு வருடம் தொடர்ச்சியாக செஞ்சுருந்தேன்னா நான் ஜெயிலில் இருந்திருப்பேன். ஒரு 3 மாதம் செஞ்சுருந்தேன் அப்படின்னா நான் அனாதை ஆயிருப்பேன். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களே நான் கொண்டிருப்பேன். அந்த மாதிரி மூர்க்கமான ஒரு மனிதனாக இருந்தேன். பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு மறுரூப வாழ்வை கொடுத்து இன்னைக்கு மகிமையாய் ஊழியம் செய்யும்படியாக வைத்திருக்கின்றார். எனக்கு மட்டும் இது சாட்சி கிடையாது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரி சாட்சி இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி சாட்சி இருக்குது. இயேசு மட்டும் என் மேலே வரலை, எனக்குள்ளே வரலை அப்படின்னா நான் காட்டு கழுதையாக, கட்டுப்படுத்த முடியாத கழுதையாக, அடங்காத கழுதையாக, ஆக்ரோஷம் உள்ள கழுதையாக, எட்டி உதைக்கிற கழுதையாக, ஒரு கனமற்ற கழுதையாக, ஒரு மரியாதை இல்லாத கழுதையாக நான் இருந்திருப்பேன். கர்த்தர் எனக்குள்ளே வந்ததுனால தான் எனக்கு மரியாதை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வந்ததுனால தான் இவ்வளோ கனம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எருசலேமை நோக்கி அது போகுது, எருசலேமை நோக்கி அது போகுது. அது மட்டும் கிடையாது, அது ஒரு சிறப்பு என்னன்னா, இயேசு சொல்கிறாரு மத்தேயு 21:2 வாசிங்களேன். மத்தேயு 21:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அதனோடு ஒரு குட்டியையும் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை அவிழ்த்துட்டார்னா உங்க சந்ததியவே கட்ட அவிழ்ப்பார். உங்களை அவிழ்த்துட்டார்னா உங்க சந்ததிகளை, உங்க பிள்ளைகளை அவிழ்த்து விடுதலையாக்குவார். அவிழ்த்து விடுதலையாக்குவார். கழுதையை மட்டும் அவிழ்த்துட்டு வர சொல்லலை, பக்கத்தில் இருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்துட்டு வா வா வா, நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கிருபை பெற்றவன் நோவா, ஆனால் அவன் குடும்பம் முழுவதும் வேலைக்குள்ளே வந்தார்கள். கட்டவிழ்த்தது ஒரு கழுதையை, ஆனால் கழுதை குட்டியும் சேர்ந்து கட்டவிழ்க்கப்படுகின்றது. கர்த்தர் உங்கள் சந்ததியவே ஆசீர்வதிப்பார், பரம்பரையாக உங்களுக்கு விடுதலை. ஏன்னா உங்களுக்கு பூர்ண விடுதலை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே அந்த பிரச்சனை வராது, உங்கள் சந்ததியில் யாருக்குமே அந்த பிரச்சனை வராது. அந்த அளவுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். யாவரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ்.